லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பஞ்சாயத்துக்கு வணக்கம். புஷ்பா அம்மா மீனாட்சி அம்மா மேலே பிராது கொடுத்துருக்காங்க. வீட்டை வச்சு 10 லட்ச ரூபாய் வாங்கினதாகவும் அந்த பணத்தை திரும்ப தரலன்னோ அந்த வீட்டையும் மெஸ்ஸையும் எழுதி தரணும்னு சொல்கிறாங்க. என்னம்மா இதானம்மா உன் பிராது? ஆமாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் உங்கள் பக்கத்து நியாயத்தை சொல்லலாம். அம்மா, எனக்கும் மீனாட்சிக்கும் ஆரம்பத்துல இருந்தே ஒத்து வராதுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நாங்க நல்லா வாழறோங்கிற பொறாமை இந்த மீனாட்சிக்கு. அது மட்டும் இல்லாம அவளுக்கு 3 பொம்பளை புள்ளைங்க, எனக்கு ஆம்பளை புள்ள. தேவையில்லாததெல்லாம் இங்க பேசக்கூடாது. என்ன விஷயமோ அதை மட்டும் பேசுங்க. அம்மா, நான் அதத்தான் பேச வரேன். இதையெல்லாம் சொன்னாதானே இவ எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கும் புரியும், இந்த ஊருக்கும் புரியும். அவசரமா 10 லட்சம் தேவைப்படுதுன்னு இந்த மீனாட்சி என்கிட்ட பணம் கேட்டா. அதுக்கு அந்த வீட்டை வச்சு பணத்தை தான்னு சொன்னா. 10 லட்சம் ரூபாய் தந்தா உன்னால அதை திருப்பி கொடுக்க முடியுமா? நீயே கஷ்டப்படுறன்னு நானும் என் வீட்டுக்காரரும் எவ்வளவோ எடுத்து சொன்னோமா. ஆனா இந்த மீனாட்சி கேட்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த 10 லட்சம் ரூபாயை யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றா. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாதுமா. எனக்கு தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. எப்போ அவ என்கிட்ட கை நீட்டி பணத்தை வாங்கிட்டாளோ அப்போ அவதானமா எனக்கு பணத்தை திருப்பி கொடுத்தாகணும். இல்லனா அவ ஒத்துக்கிட்ட மாதிரி அந்த இடத்தையாவது கொடுத்தாகணும். நானும் எவ்வளவோ பொறுமையா எத்தனையோ வாட்டி பேசி பார்த்துட்டேன். ஆனா இவ எதுக்குமே மசீர மாதிரியே இல்ல. இத பாருங்கம்மா, பஞ்சாயத்துல நல்ல தீர்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புறேன். வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? இல்லம்மா. இப்படி எல்லார் முன்னாடியும் வந்து நின்னு பேசவே எனக்கு அவமானமா இருக்குமா. நான் செய்யாத தப்புக்கு ஆண்டவன் இப்படி என்ன நிக்க வச்சுட்டாமா. நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சேனோன்னு எனக்கு தெரியல. ஏய், விஷயத்தை மட்டும் பேசு. எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? புஷ்பா, இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்லுங்கம்மா. அம்மா, அந்த வீடும் அந்த மெஸ்ஸும் தான் எங்களோட ஒரே வாழ்வாதாரம். என் 3 குழந்தைங்களோட என் புருஷன் என்ன நிர்கதியா விட்டுட்டு அவங்க பின்னாடி போனப்போ என்னையும் என் பொண்ணுங்களையும் காப்பாத்தினது அந்த வீடும் அந்த மெஸ்ஸும் தாம்மா. இப்ப அதை விட்டுட்டு நானும் என் பொண்ணுங்களும் எங்கம்மா போறது? அது கை நீட்டி பணத்தை வாங்கினல அப்ப யோசிச்சிருக்கணும். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? மீனாட்சி அம்மா, நீங்க புஷ்பா கிட்ட கை நீட்டி பணம் வாங்கினது உண்மையா? நாளைக்கு பஞ்சாயத்துல நம்மள கேட்கும் போது நாம அந்த 10 லட்சத்தை வாங்கவே இல்லைன்னு சொல்லிட்டா அவங்களால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. சொல்லுங்க மீனாட்சி அம்மா, நாங்க இங்க உங்களுக்காக தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க. அம்மா, இவங்க கிட்ட கை நீட்டி நான் 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கல. என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. இது நிஜமாவே நீதான் சொன்னியா இல்ல ஏன் காதுல அந்த மாதிரி விழுந்துச்சா? ஆமாம்மாம்மா, அவங்க பேசும்போது நீங்க குறுக்க பேசாதீங்கம்மா. ஏங்க, அவ என்னெல்லாமோ பேசுறா. எப்படிங்க நான் கேட்டுட்டு இருக்கிறது? புஷ்பா, அமைதியா இரு.
மீனாட்சி அம்மா நீங்க சொல்லுங்க. அந்த 10 லட்சம் ரூபாய் பணம் நான் கை நீட்டி வாங்கவே இல்ல அப்படின்னு இவங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகுமா? ஆனா அப்படி பொய் சொல்லி வாழற வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் மீனாட்சி. பொய் சொல்லி வாழ 1000 வழி இருக்கு. ஆனா நல்லபடியா நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னா ஒரே வழிதான் இருக்கு. அது என்னன்னா உண்மைய சொல்லி நேர்மையா தன்மானத்தோட வாழணும்னா ஆமா, நான் அவங்க கிட்ட 10 லட்சம் ரூபாய் வாங்கினேன். அம்மா, எனக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் பணம் தேவையே இல்ல. ஆனா இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. நான் கேட்டதா சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பொய்யுமா? நான் நம்பி இருக்கிற அந்த அம்மன் ஆசீர்வாதத்துல நானும் என் பொண்ணுங்களும் நல்லாவே இருக்கோம்மா. நாங்க 4 பேருமே உழைச்சி நாங்க 4 பேருமே மெஸ்ஸ பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வருமானமே போதும்மா. இவங்க கொடுத்த 10 லட்சம் எங்களுக்கு தேவையே கிடையாது. இவங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வந்து என்ன வற்புறுத்துனாங்கம்மா. உன் வீட்டை எங்களுக்கு எழுதி கொடு அப்படின்னு மிரட்டுனாங்க. அம்மா, நான் எவ்வளவோ அடிச்சுக்கிட்டேம்மா. அப்படி இருந்தும் அந்த 10 லட்சம் ரூபாயை எடுத்து என் கையில திணிச்சிட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிட்டாங்கம்மா. ஆனா எனக்கு அப்ப ஒண்ணுமே புரியல. ராத்திரி பூரா தூக்கம் இல்லாம நானும் என் பொண்ணும் இவளுக்கு தான். இந்த உண்மையெல்லாம் இவளுக்கு தான் தெரியும், மத்தவங்களுக்கு தெரிய கூட தெரியாதுமா. எல்லாத்தையும் மறைச்சு என் இதயத்துக்குள்ள வச்சு எனக்கு பைத்தியம் பிடிச்ச போற மாதிரி இருந்ததுமா. அப்படியே காலையில அப்படியே எந்திரிச்சு இவளை கூட்டிக்கிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போனேம்மா. போய் நான் அந்த பணத்தை திருப்பி வச்சுக்கங்க, எனக்கு வேண்டான்னுட்டு ஒரு கும்பிடு போட்டேன். ஆனா அப்பவும் எங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என் வீட்டை எழுதி தர சொல்லி மிரட்டி எங்களை துரத்திட்டாங்கம்மா. அம்மா, நீங்க நம்பினாலும் நம்பலேனாலும் இதுதான் உண்மை. நாங்க 2 பேருமே அப்படியே அந்த வீட்டை விட்டு அந்த மொன வரைக்கும் தான் போனோம்மா. மொன வரைக்கும் தான் நாங்க போனோம். அப்படியே திரும்பினோமா. யாருன்னே தெரியலமா. எப்படி வந்தான்னு கூட தெரியல. எவனோ ஒருத்த வந்து அப்படியே அந்த பணத்தை புடிங்கிட்டு போயிட்டாமா. நல்ல கதை. பணத்தை வாங்கலன்னு சொல்றது, அப்புறம் கொஞ்ச நேரத்துல அப்படியே மாத்தி பணத்தை வாங்கிட்டோன்னு சொல்றது, அப்புறம் பணத்தை நாங்க திருப்பி கொடுக்க வந்தோம்னு சொல்றது, அப்புறம் பணத்தை எவனோ திருடிட்டு போயிட்டான்னு சொல்றது. இதெல்லாம் நம்புற மாதிரியாமா இருக்கு? அம்மா, நான் அவங்களுக்கு சொல்லல, உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நான் சொல்றதெல்லாம் உண்மைமா. நான் உங்ககிட்ட பணம் வாங்கினதுக்கு சாட்சி யாருமே இல்ல. நான் சொன்னாதான். எனக்கு எதுக்குமா? நான் எதுக்குமா போய் பேசணும்? போய் பேசணுங்கிற கட்டாயம் எல்லாம் எனக்கு எதுவுமே இல்ல. அவங்களை ஏமாத்தி அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்னமா பண்ண போறேன்? அடுத்தவங்க சொத்தை பறிச்சுக்கிட்டு எனக்கு வாழ தெரியாதுமா. நான் அப்படி வாழ வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. நான் பணம் வாங்கினேன், ஆனா அந்த பணம் இப்ப என்கிட்ட இல்லம்மா. எப்படியாவது நான் திருப்பி கொடுத்துடுறேன். அதுக்கு கொஞ்சம் அவகாசம் கேட்டம்மா. எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன். அவங்க வீட்டு வாசல் வீதியில வச்சு அவங்க வீட்டு வாசல்ல நிறுத்தி என் கால்ல வேணா விழுந்து மன்னிப்பு கேளு, அப்ப வேணும்னா உனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? நான் தெய்வத்தை நம்புறேம்மா. அந்த தெய்வம் என்ன அந்த நிலைமையில கொண்டு வந்து என்ன நிறுத்த மாட்டா. எனக்கு என் உண்மை மேல நம்பிக்கை இருக்கு. நான் அப்படி இருந்தும் ரொம்ப பெரிய இடத்துல போய் கடனுக்காக முயற்சி பண்ணம்மா. அவங்களும் கொடுத்தாங்கம்மா. ஆனா அதுக்குள்ள பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம என் பொண்ணுங்களையும் என்னையும் இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. மீனாட்சி அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னே வச்சுக்குவோம். பணத்தை உங்ககிட்ட இருந்து திருடிட்டு போனப்ப கண்ணால பார்த்த சாட்சி ஏதாவது இருக்கா? இல்லம்மா, இவ மட்டும்தான் இருந்தா.
இவ மட்டும் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ரத்த சாட்சி செல்லாது மீனாட்சி அம்மா. அம்மா, உண்மையா நடந்திருந்தா தானே ஊர்க்காரங்க பாத்திருப்பாங்க. இது இவளா கற்பனை பண்ணி சொல்ற கதை. அதை எப்படி ஊர் ஜனம் பாத்திருப்பாங்க? மீனாட்சி அம்மா, பணம் தொலைஞ்சு போச்சுன்னே வச்சுக்குவோம். உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? கொடுக்க போனோம்மா. அப்ப அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை கொடுங்க. நான் போலீஸ் கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்றேன். அப்பயாவது பணம் தொலைஞ்சது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. இது பாயிண்ட். இதுக்குதான் ரங்கநாயகி அம்மா வேணுங்கிறது. மீனாட்சி, போலீஸ் கம்ப்ளைண்ட காமி. அம்மா கேக்குறாங்கல்ல, சீக்கிரம் காமி. பஞ்சாயத்தை முடிச்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போக தேவையில்லையா? என்னாச்சு மீனாட்சி அம்மா? கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேம்மா. ஆனா போலீஸ் வாங்கல. அடேங்கப்பா, என்னம்மா கதை பண்றா இந்த மீனாட்சி. இந்த ஊர் வேணா இவள நம்பலாம், ஆனா நானும் நம்ப மாட்டேன், ரங்கநாயகி அம்மாவும் நம்ப மாட்டாங்க. அப்ப 10 லட்சம் தொலைஞ்சு போனதுக்கு நீங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? அம்மா, அது நானும் அம்மாவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போனோம். ஆனா அவங்க கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேன்னு சொல்லி அம்மாவை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இல்லையா அத மட்டும் சொல்லுங்க. முடியலம்மா. கல்யாண வயசுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க முடியலம்மா. அவங்க பண்ண அவமானத்தை தாங்க முடியல. அதான் வந்துட்டோம். மா, என்னம்மா இவ்ளோ நேரம் யோசிக்கிறீங்க? கை பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்குமா? எல்லா விஷயமும் தெள்ள தெளிவா தெரிஞ்சு போச்சு. இன்னும் எதுக்குமா யோசிச்சுக்கிட்டு? சட்டு புட்டுன்னு தீர்ப்ப சொல்லி விடுங்க. இவங்க 2 பேர் பக்கத்தோட நியாயத்தையும் நாம எல்லாரும் இவ்ளோ நேரமும் தெளிவா கேட்டோம். இப்ப என்னோட தீர்ப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீனாட்சி அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு இந்த ஊரே சொல்றத நானும் கண்கூடா பாத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு அவங்க பக்கம் எந்த ஆதாரமும் இல்ல. ஒருத்தங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத வச்சு நாம தீர்ப்பு கொடுக்க முடியாது. யார் பக்கம் ஆதாரம் இருக்கோ அவங்களுக்கு சாதகமாதான் நாம தீர்ப்பு கொடுக்க முடியும். புஷ்பா கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் வாங்கினது உண்மைதான்னு மீனாட்சி அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க. அதனால நான் வாங்கின 10 லட்சம் ரூபாய புஷ்பா கிட்ட அவங்க திருப்பி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டு சாவிய இப்பவே புஷ்பாவோட கையில கொடுத்தாகணும். இதுதான் என்னோட தீர்ப்பு. என்னடா துர்கா, உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்றது? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? திரும்ப என்ன கூப்பிடவே மாட்டேன்ற. ஏன் இப்படி பண்ற? ஏய் நில்லடி. ஏன் என் ஃப்ரெண்ட் முன்னாடி இப்படி கத்துற? சீரியஸ்னஸ் தெரியாம பேசாத துர்கா. நேத்தே நீ ஃபோன் எடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது. என்னடா சொல்ற? உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? இன்னைக்கு எங்க மம்மி மீனாட்சி அம்மா மேல பஞ்சாயத்து கொடுத்திருக்காங்க. ஊரே பஞ்சாயத்துல நிக்குது. நீ பாட்டு காலேஜ் போய்கிட்டு இருக்க. அம்மா மேல பஞ்சாயத்தா? என்னடா சொல்ற? ஏதோ பண விஷயம். என்ன ஏதுன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா மீனாட்சி அம்மாவை பெருசா மாட்டி விட எங்க அம்மா பிளான் பண்ணிருக்காங்க. ஆமா, சக்தி அக்காங்க அவங்க பஞ்சாயத்துக்கு போயிட்டாங்களா? அவ எங்க பஞ்சாயத்துக்கு போனா? அவ தையல் மிஷின் வாங்க ஊருக்கு போயிருக்கா.
என்னது மிஷின் வாங்கவா? அவங்களுக்கு பஞ்சாயத்துன்னு எதுவுமே தெரியாதா? டேய் தெரியாதுடா, தெரிஞ்சா அவ எப்படி போவா? இப்போ என்னடா பண்ணலாம்? இல்ல இந்த விஷயத்த சக்தி அக்காவால மட்டும்தான் சரி பண்ண முடியும். நீ முதல்ல வண்டியில ஏறு. அவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்க? சென்னைக்கு. சென்னையா? சென்னை பஸ் இப்பதான் கிளம்பியிருக்கோம். வா உங்களை போய் பிடிச்சிடலாம். ஹலோ, சொல்லு துர்கா. ஹலோ சக்தி அக்கா, இப்போ நீ எங்க இருக்க? நீ பேசுறது ஒண்ணும் கேட்கலையே. என்ன விஷயம் துர்கா? ஹலோ ஹலோ துர்கா, கேக்குதா? அக்கா நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? இப்போ நீ எங்க இருக்க? துர்கா, நான் சென்னைக்கு போயிட்டு இருக்கேன். நீ பேசுறது ஒண்ணுமே கேட்கல. பஸ்ஸுக்குள்ள ஒரே இரைச்சலா இருக்கு. நான் இறங்கிட்டு ஃபோன் பண்றேன். ஹலோ, பாய் பாய், நான் அப்புறமா கூப்பிடுறேன். அக்கா அக்கா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுக்கா. அக்கா போனை வச்சுட்டா. என்ன துர்காச்சு? நான் பேசுறது எதுவும் கேட்கலன்னு கட் பண்ணிட்டாடா. சரி நீ சீக்கிரம் போ. பஸ் இன்னும் மெயின் ரோட தாண்டி போயிருக்காது. அதுக்குள்ளே நம்ம போய் அந்த பஸ்ஸை பிடிச்சிருவோம். சீக்கிரம் போடா. குடு மீனாட்சி சாவிய. கண்ணிலே நீராட காஞ்சனலோ போராட பூத்ததே ஒரு நிமிஷம். ஏய் ஏய் நீதானே அன்னைக்கு என்கிட்ட பணத்தை திருடினது. வாடா வாடா, அம்மா கிட்ட வாடா. அம்மா இதோ இவன்தாம்மா. தலையில இருக்கிறத கைட்டு சொல்லுங்கம்மா, கைட்டு சொல்லுங்க. இவன்தாம்மா அன்னைக்கு பணத்தை திருடிட்டு போயிட்டான். இவன்தான். எங்க இப்ப அம்மா கிட்ட சொல்லுங்க. இவர் கம்ப்ளைண்ட எடுத்துக்கலம்மா. ரெண்டு பேரும் பொம்பளைங்கன்னு கூட பார்க்காம எங்களை அசிங்கப்படுத்தி கம்ப்ளைண்ட் கூட வாங்கலம்மா. இந்த மனுஷன் தான் இவன்தாம்மா, இவன்தான். ஆமாமா, இப்ப விசாரிங்கம்மா. உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரியும். விசாரிங்க, கைவிடாத. ஏய் என்ன நிறுத்து. பஞ்சாயத்துல இவ்வளவு பெரிய மனுஷி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. நீ என்ன புதுசா டிராமா போட்டுட்டு இருக்க? அம்மா அம்மா, ஒரு தடவைமா. இவன்தாம்மா, சத்தியமா சொல்றேம்மா, இவன்தான். ஒரு தடவை விசாரிங்கம்மா. புஷ்பா, இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது, நான் பேசிக்கிறேன். ஏய், அந்த ஹெல்மெட்டை கட்டுடா. நீ யாருன்னு இந்த ஊர்ல எல்லாரும் பார்க்கணும்.
என்னாச்சு? அக்கா அக்கா சக்தி அக்கா அக்கா ஏய் துர்கா, இங்க வா. என்னடி அது நீ என்ன பண்றீங்க? காலேஜுக்கு போகலையா? ஐயோ முதல்ல நீ கீழே இறங்கு வா. ஏன்? ஐயோ அக்கா முதல்ல இறங்கு. ஐயோ ஐயோ பெரிய ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு சென்னைக்கு போயிட்டு இருக்க. முதல்ல வா நான் சொல்றேன். இரு, பேக்டி. இரு நான் எடுத்துட்டு வரேன். என்னாச்சுன்னு சொல்லுடி. அக்கா வான்னு சொல்றேன்ல. என்னாச்சு துர்கா? ஏய், இவன் இங்க என்ன பண்றான்? என்னாச்சு? அக்கா இன்னைக்கு பஞ்சாயத்தான். பஞ்சாயத்தா? என்ன பஞ்சாயத்து? எங்க மம்மி மீனாட்சி அம்மா மேல பிராது கொடுத்துருக்காங்களாம். அது இன்னைக்கு பஞ்சாயத்துல விசாரிக்கிறாங்களாம். ராதா எதுக்கு? எங்க மம்மி கிட்ட மீனாட்சி அம்மா ஏதோ பணம் வாங்கியிருக்காங்களாம். அதை திருப்பி தரவே இல்லையா? ஒன்று பணம் கொடுக்கணுமா, இல்லைன்னா வீட்டையும் மெஸ்ஸையும் எழுதி கொடுக்கணுமா? அதுக்கு தான் இந்த பஞ்சாயத்தான். அக்கா எனக்கே இப்போதான்க்கா தெரியும்.